ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். உங்களுடைய கடமைகளை இறை சிந்தனையுடன் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய தியான வேலைகளுடன் சேர்த்து நீங்கள் இறைவனை பற்றி இரவும் பகலும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எந்தன் இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். நாம் நமது உணர்வு நிலையை எழுச்சி பெற செய்ய வேண்டும். அதனால் மிக முக்கியமான உலக கடமைகளை கூட இறை எண்ணத்துடன் ஆற்ற முடியும். 2 விதமான கடமைகள் உள்ளன. நீங்கள் உங்களுக்காகவே செய்து கொள்வது, உங்களை தலைப்படுத்தி வைத்திருப்பது, மற்றும் இறைவனுக்காக நீங்கள் செய்து கொள்வது, இறைவனுக்கு அளிக்கப்படும் ஒரு காணிக்கையை போல நிறைவேற்றப்படும் கடமை ஆன்மீக ரீதியாக தியானத்தை போன்றே நன்மை பயக்க கூடியது. செயலையும் மௌனத்தையும் இறைவனுக்காக திருப்தி அடையலாக ஆகும்படி செய்யும் அந்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான். ஆனால் நீங்கள் இறைவனை நல்ல காரியங்களால் மட்டுமே காண முடியாது. உங்களுடைய ஆழ்ந்த அன்பை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் இதயம், மனம், ஆன்மா ஆகியவற்றை இறைவனிடம் சரணடைய செய்ய வேண்டும் என இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிய விரும்புகிறான். செயல் மற்றும் தியானம் ஆகிய 2 மூலமாகவும் நீங்கள் இறைவனை நாட வேண்டும். நீங்கள் அகமுகமாக இறை சிந்தனையில் இருந்து கொண்டு அத்துடன் உலக கடமைகளின் பெரும் பாரத்தையும் உங்களது தோள்களில் சுமந்து செல்லும் பொழுது அவன் இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்கிறான். ஆகையால் நீங்கள் ஒரு செயலை ஆற்றுவதற்கு முன்பும், ஒரு செயலை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும், மற்றும் அச்செயலை நீங்கள் நிறைவு செய்துவிட்ட பொழுதும் இறைவனை பற்றி சிந்தியுங்கள். கீதை கூறுகிறது, யார் என்னை எல்லாவற்றையும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னில் காண்கிறானோ அவன் காட்சி நின்று நான் ஒருபோதும் மறைவதில்லை. இறைவனும் என் காட்சியிலிருந்து என்றும் மறைவதில்லை. தியானம் நாள்தோறும் பயிற்சி செய்யப்பட வேண்டும். இப்பொழுதே துவங்குங்கள். நாளைக்காக காத்திருக்க வேண்டாம். இக்கணமே இறைவனை பற்றி எண்ண தொடங்குங்கள். இந்த சிந்தனையில் நீங்கள் ஒரு அரசன் ஆவீர். அழியக்கூடிய மனித நிலைமைகள் மற்றும் பழக்கங்களுக்கு ஏன் ஒரு கைதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் அகமுகமாக நோக்கும் பொழுது நீங்கள் செய்ய விரும்பாதவற்றை செய்துள்ளீர்கள் என்பதை காண்பது உண்மை அல்லவா? ஒருவர் தனது தீர்மானங்களை நிறைவேற்றுவது என்பது இடையறாத போராகும். ஒரு காரியத்தை செய்ய தீர்மானம் செய்துவிட்டு அதன் பிறகு அதை நிறைவேற்றுதல் நல்லது. நீங்கள் ஒரு திடமான உள்ளார்ந்த கிளர்ச்சியற்ற விருப்பாற்றலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களது நல்ல தீர்மானங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். செயலின் போது இறைவனை பற்றி சிந்திக்கின்ற மனத்திற்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதை உங்களது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குவது என்பது மிக அதிக முக்கியமானது. இந்த போக்கை ஒரு சில நாட்கள் மட்டுமே பின்பற்றிவிட்டு பிறகு அதை பற்றி முற்றிலுமாக மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்தவரை மிக சிறந்த முறையில் அதை பின்பற்றுங்கள். நீங்கள் தவறி பழைய பழக்கங்களுக்கு திரும்ப நேர்ந்தாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். காலப்போக்கில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக தொடங்குவீர்கள். நாம் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் பதிலளிக்கிறான். நாம் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் பதிலளிக்கிறான். அப்பொழுது அவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் இனிமேலும் ஒரு கற்பனை பொருளாக இருக்க மாட்டான். இறைவன் உங்களுடன் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே உங்களுடைய விருப்பங்களுக்கு கண்களுக்கு புலப்படாமல் பதிலளிப்பான். அதன் பிறகு இறைவன் உங்களிடம் வெளிப்படையாக வருவான். உங்களது கடந்த கால தவறுகள் ஒரு பொருட்டல்ல. ஆனால் அதே தவறுகளை தொடர்ந்து செய்வது உங்களுக்கே எதிரான மிகப்பெரிய குற்றமாகும். ஏனெனில் நீங்கள் தவறளிக்கும் பொழுது அது உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியை இழக்க செய்கிறது. உங்களை நீங்களே புண்படுத்திக் கொள்வதற்கும் அல்லது உங்களுக்கு நன்மை செய்து கொள்வதற்குமான ஆற்றல் உங்களிடம் உள்ளது. உங்களை கடிக்கின்ற அறியாமை எனும் எறும்புகளை தடுப்பது உங்களை பொறுத்ததே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தேர்ந்தெடுக்காவிட்டால் ஒருவரும் உங்களை மகிழ்விக்க முடியாது. அதற்காக இறைவனை குறை கூறாதீர்கள். மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தேர்ந்தெடுத்தால் ஒருவரும் உங்களை வருத்த வைக்க முடியாது. இறைவன் நமது சொந்த விருப்பாற்றலை பயன்படுத்தும் சுதந்திரத்தை ஃப்ரீவில் நமக்கு கொடுத்திருக்காவிட்டால்
நாம் வருத்தப்படும் பொழுது இறைவனை குறை கூற முடியும். ஆனால் இறைவன் நமக்கு அந்த சுதந்திரத்தை அளித்தே உள்ளான். வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை அப்படி அமைத்துக் கொள்வது நாமேதான். நீங்கள் கேட்கலாம், நாம் சுதந்திர விருப்ப தேர்வை பெற்றிருந்தால் ஏன் காரியங்கள் நாம் விரும்புவது போல் நடப்பதில்லை? அது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய விருப்பாற்றலை, உங்கள் அகத்தே உள்ள தெய்வீக ஆற்றல்களை பற்றிய உங்களுடைய உணர்வு நிலையை பலவீனப்படுத்தியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் தியானத்தை பயிற்சி செய்வதன் வாயிலாக உங்களது வெறுப்பாற்றலை பலப்படுத்தினால் அது விடுபடுகிறது. உங்களுடைய வெறுப்பாற்றல் விடுவிக்கப்பட்ட உடனேயே உங்களுடைய விதிக்கு நீங்கள் எஜமானனாகிறீர்கள். ஆனால் நாள்தோறும் உங்களது மனசாட்சிக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என நீங்கள் அறிந்தால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. உங்களுடைய சொந்த நலத்திற்கான நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களையே தவிர வேறு எவரும் உங்களை தடுப்பதில்லை. உங்களுடைய சொந்த எதிர்மறை மனநிலைகள், தீய பழக்கங்கள் ஆகியவற்றின் கைதியாக நீங்களே உங்களை செய்து கொள்கிறீர்கள். ஆகையால்தான் உங்களது விருப்பாற்றலை அதிகமாக மீள் சக்தியுள்ளதாக நீங்கள் பழக்க வேண்டும். வாழ்க்கையில் மிக சிறந்த காரியங்களை இறைவனை பற்றி அதிகமாக சிந்தித்தல், அதிகமாக தியானம் செய்தல், சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்தல் போன்றவை செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பாற்றலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மானசீக மென்குரல்களின் ஆற்றல் வாய்ந்த சக்தி உங்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய உதவி. இறைவனுடன் மனதிலேயே ரகசியமாக பேசும் பழக்கம்தான் நீங்கள் மிக அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளேயே காண்பீர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் இடையராது உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிறப்பு திரைப்பட காட்சியை பார்க்க வேண்டும் என்றாலோ, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஓர் உடை அல்லது ஒரு காரை வாங்க வேண்டும் என்றாலோ, நீங்கள் வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மனம் அப்பொருட்களை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது உண்மை அல்லவா? நீங்கள் உங்களுடைய தீவிர ஆசைகளை நிறைவேற்றும் வரை உங்களுடைய மனம் அமைதியுறாது. அது அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதை நோக்கி இடைவிடாது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதை போன்றே உங்களுடைய மனம் இறைவன் மீது இரவும் பகலும் இருக்க வேண்டும். அற்பமான ஆசைகளை இறைவனுக்கான ஓர் உயர்ந்த ஆசையாக உருமாற்றம் செய்யுங்கள். உங்களுடைய மனம் இடைவிடாது ரகசியமாக சொல்ல வேண்டும், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும் இறைவா. மானசீக மென்குரல்கள் ஆற்றல் வாய்ந்த சக்தியை வளர்த்து சடப்பொருளை நீங்கள் விரும்பியவாறு மாற்றி வடிவமைப்பதற்கு ஏதுவாக்குகின்றன. மனதின் சக்தி எவ்வளவு பெரியது என்று நீங்கள் உணர்வதில்லை. உங்களுடைய மனமும் சித்தமும் தெய்வீக சித்தத்துடன் இசைந்திருக்கும் பொழுது நீங்கள் பூமியில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக ஒரு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. தெய்வீக விதிமுறை உங்களுக்காக செயலாற்றும். இறை சித்தத்துடன் இசைந்திருக்கும் அந்த மனதின் சக்தி மூலமாகவே என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான அனைத்து சாதனைகளும் அடைய பெற்றுள்ளன. அந்த தெய்வீக டைனமோ செயல்படும் பொழுது நான் விரும்புவது எதுவாயினும் நிகழ்ந்தே தீர வேண்டும். நம்முடைய இந்த கருத்து என் மனதில் தோன்றிய பொழுது தடுக்க முடியாத ஒரு சக்தி அதன் பின்னால் இருப்பதை நான் அறிந்தேன். இறைவனின் பெரும் சித்தம் செயல் புரிந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். மனித மனம் எதிர்பாராத விஷயங்கள் கூட நடைபெற்றுள்ளன. நீங்கள் உங்கள் மனதில் எதை மிக தீவிரமாக நம்புகிறீர்களோ அது நடந்தே தீரும். நீங்கள் ஒரு பாவி, அதனால் இறைவன் உங்களிடம் ஒருபோதும் வரமாட்டான் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுப்பதன் மூலம் உங்களையே அதைரியப்படுத்தி கொள்ளாதீர்கள். நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் இறைவனின் குழந்தை. நீங்கள் உங்கள் இச்சா சக்தியை முடக்கி விடுகிறீர்கள். நீங்கள் பாவி என்று எண்ணும் பொழுது பாவம் ஒரு தற்காலிக மாயை. மேலும் என்ன நடந்ததோ அது முடிந்து விட்டது. அது இனிமேல் உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் நீங்கள் அதே தவற்றை மறுபடியும் செய்யக்கூடாது. உங்களுடைய தீய கர்ம வினைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கர்ம வினையை மறுத்து விடுங்கள். பெரும்பாலானோர் கர்ம வினையை பற்றிய விதிவசப்பட்ட மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு அதன் பொருளை தவறாக விளக்குகின்றனர். நீங்கள் கர்ம வினையை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஒருவரை ஒருமுறை தாக்கிய காரணத்தால்
அவர் உங்களை தாக்குவதற்கு தயாராக உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் உங்களிடம் கூறினாள். அதற்கு நீங்கள் பணிவாக, நல்லது, அது என்னுடைய கர்மவினை என்று கூறி அவர் உங்களை தாக்குவதற்காக காத்து கொண்டிருந்தாள். நிச்சயமாக நீங்கள் ஒரு பலத்த அடியை பெறுவீர்கள். நீங்கள் ஏன் அவரை சாந்தப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது? அவரை அமைதிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அவரது மனக்கசப்பை குறைக்கக்கூடும். மேலும் உங்களை தாக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் அகற்றக்கூடும். நீங்கள் இறைவனின் குழந்தையாக உங்களை உணரும் பொழுது உங்களுக்கு ஏது கர்மவினை? இறைவனுக்கு கர்மவினை இல்லை, உங்களுக்கும் ஏதும் இல்லை. நீங்கள் அவனுடைய குழந்தையாக உங்களை அறிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலியுறுத்தி கூற வேண்டும், நான் ஒரு அழியக்கூடிய மனிதன் அல்ல, நான் உடல் அல்ல, நான் இறைவனின் குழந்தை. அதுதான் இறைவனின் இருப்பை பயிற்சி செய்வதாகும். இறைவன் கர்ம வினையிலிருந்து விடுபட்டவன். நீங்கள் அவனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்களும் கூட கர்ம வினையில் இருந்து விடுபட்டவர்களே. உங்களுடைய பலவீனத்தை அகற்ற மிக நல்ல வழி அவற்றை பற்றி சிந்திக்காமல் இருப்பதுதான். இல்லாவிடில் நீங்கள் உணர்ச்சியில் மூழ்கடிக்கப்படுவீர்கள். ஒளியை உள்ளே கொண்டு வாருங்கள். இருள் எப்பொழுதும் இருக்கவே இல்லை என்பதை உணர்வீர்கள். அந்த எண்ணத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அகத்தூண்டுதல்களில் ஒன்று உள்ளது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருள் இருந்த ஒரு குகைக்குள் ஒளி உட்புக அனுமதித்தால் இருள் அக்கணமே மறைந்து போகும். அவ்வாறே நம்முடைய குறைகளும் பலவீனங்களும் இறைவனின் ஒளியை உள்ளே கொணரும் போது மறைந்து போகும். அறியாமையின் இருள் இனி ஒருபோதும் உட்புக முடியாது. அந்த வாழ்க்கை தத்துவத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். நாளை அல்ல, மாறாக இன்றே, இந்த நிமிடமே இறைவனை பற்றி எண்ணாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. இரவும் பகலும் உங்களுடைய மனதின் பின்னணியில் பணம் அல்லது மற்ற எந்த ஒரு புகழ் ஆகியவற்றிற்கு பதிலாக இறைவா 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 என்ற எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாலோ, அல்லது ஒரு பள்ளத்தை தோண்டி கொண்டிருந்தாலோ, அல்லது ஒரு தோட்டத்திலோ அல்லது அலுவலகத்திலோ வேலை செய்து கொண்டிருந்தாலோ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அகத்தை கூறுங்கள், எம்பிராணி எனக்கு தரிசனம் தா, நீ இங்கேயே இருக்கிறாய், நீ கதிரவனில் இருக்கிறாய், நீ புல்லில் இருக்கிறாய், நீ நீரில் இருக்கிறாய், நீ இந்த அறையில் இருக்கிறாய், நீ என்னுடனே இதயத்தில் இருக்கிறாய். மேலும் உங்களுடைய இதயத்தில் இறைவனுக்காக உயர்ந்த அன்பு எழும்பொழுது நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் சரி அல்லது பெற்றிருக்காவிட்டாலும் சரி, நீங்கள் மனநிறைவை உணர்வீர்கள். அனைத்து உலக ஆசைகளையும் தெய்வீக அன்பு உருமாற்றுகிறது. மனித அன்புக்கான இயக்கத்தை கூட இந்த அழியும் வேட்கையானது அதன் சலன புத்தியினாலோ அல்லது அது மரணத்தினால் பறிக்கப்படுவதினாலோ பெரும்பாலும் வேதனையையே கொணர்கிறது. இறைவன் மீது அன்பு செலுத்தினால் நீங்கள் இன்னும் தாழ்ந்த அன்புகளின் மூலம் திருப்தியுறும் நிலைக்கு ஒருபோதும் திரும்ப முடியாது. இறைவனில் நீங்கள் அனைத்து இதயங்களின் அனைத்து அன்பையும் காண்பீர்கள். நீங்கள் முழு நிறைவை காண்பீர்கள். இந்த உலகம் உங்களிடம் கொடுத்து உங்களை வேதனை அல்லது மாயையில் தவிக்க விட்டவாறு பறித்து கொள்ளும் அனைத்தையும் மிகுந்த சிறப்பு வாய்ந்த வழியில் இறைவனில் நீங்கள் காண்பீர்கள். துயரத்தின் பின்விளைவு எதுவும் இல்லாமல் தொடரும். ஓம்.